அச்சலசல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நேயர்களே. தொடர்ந்து கொண்டிருக்கும் வருமான வரித்துறையோட சோதனைகள் துவங்கி மும்பையில் பிரதமர் மோடி நேற்று துவங்கி வைத்த சிவாஜி மெமோரியல் தொடங்கி அதில் அவர் பேசிய பேச்சுக்களும் கூட டிசம்பர் 30க்கு மேல் பல நேர்மையற்றவர்கள் எல்லாம் பயப்பட வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது என்று சொல்லியிருக்கிறார். அந்த பிரச்சனையிலிருந்து பல்வேறு பிரச்சனைகளை இன்றைய அச்சலசல் நிகழ்ச்சியில் நாம் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். அதற்காக நம்மிடையே அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் சி ராமன் அவர்களும் இணைந்திருக்கிறார். அவருடன் சேர்ந்து விவாதிக்கலாம். நிச்சயமா முதல்ல எல்லாரும் தமிழ்நாட்டில் பேசிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தா இந்த அதிரடி ரெய்டுகள் அடுத்தடுத்து காலையில எழுந்துச்சா இன்னைக்கு என்ன ரெய்டு அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு தினம் ஒரு ரெய்டு நடந்துட்டு இருக்கு. நேற்று சேகர் ரெட்டி அவர்களுடன் தொடர்பில் இருந்த அவர் ரத்தினம் ராமச்சந்திரன் என்ற இருவர் புதுக்கோட்டையிலும் திண்டுக்கல்லையும் அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ்ல ரெய்டு போயிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அதற்கு மேல இன்னொரு செய்தி, விமானத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருமான வரித்துறையுடைய அதிகாரிகள் வந்து அத்தனை முக்கிய அதிகாரிகள் சென்னைக்கு வந்திருக்காங்க. அப்போ அடுத்து ஒரு பெரிய ரெய்டு காத்து கொண்டிருக்கிறது, ஏதோ நடக்க போகிறது அப்படிங்கிற செய்தி. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பரபரப்பாக இருக்கக்கூடிய விஷயம். இதுல முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, வழக்கமாக நம்ம சில பேர் நினைப்பாங்க ரெய்டுக்கு வராங்கன்னு நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம்னாக்கா அவங்க தயாராகிட மாட்டாங்களான்னு. பெரும்பாலான இப்போ பெரும் ஊழல் அப்படிங்கிறது வந்து கரன்சி நோட்டில் இல்லை. ஓகே, ஸோ பெரும் ஊழலுங்கிறது எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் மூலமாக, ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் மூலமாக, கான்ட்ராக்ட் அரசு துறையிலிருந்து வாங்குற பெரிய கான்ட்ராக்டு, அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் பெரிய அளவில் ஊழல் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கரன்சி நோட்டை கொண்டு போய் நீங்கள் ஒழிக்கலாம். ஆனால் உங்கள் ரெக்கார்ட்ஸில் வந்து எலக்ட்ரானிக்காக நடந்திருக்கிற டிரான்சாக்ஷன், உங்கள் பேரில் ஒரு சொத்து இருக்கிறதோ அதை வந்து நீங்கள் ஒரு நாளில் மறைக்க முடியாது. என்ன பண்ண முடியும்? ஸோ அடிப்படையாக நிறைய பேர் கேட்குறாங்க, சார் இப்போ இவ்வளோ நம்மளே பேசிகிட்டு இருக்கோம், அவங்களுக்கு தெரியாதா சார் ரெய்டுக்கு வரமாட்டாங்களான்னு. ஸோ அது வந்து நிச்சயமாக யார் இதில் சந்தேகத்துக்கு உட்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நன்றாக தெரியும் ரெய்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு. ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் ஹோல்டிங்ஸும் ரொம்ப பெருசாக வராது. ஐ மீன் ஏதோ ஒரு ஸ்மால் அமௌண்ட் கிடைக்குமே தவிர அதற்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த ரெய்டில் வந்து எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு லீடு கிடைக்கும் போது அந்த லீடை ஃபாலோ அப் பண்ணி அதன் மூலமாக நிறுவனங்கள், இப்போ பெரும் ஊழலே வந்து கம்ப்ளீட்டாக த்ரூ பேங்கிங் சிஸ்டம் தான். பேங்கிங் சிஸ்டமுக்கு வெளியே போய் சாக்கு முட்டையில காசு வைக்கிறதுங்கிறது அது பழைய காலத்தில் நடந்துட்டு இருந்தது. சின்ன லெவல் கரப்ஷனுக்கு, ஊழலுக்கு ஒரு கோடி 2 கோடி 10 கோடினா அந்த மாதிரி இது பண்ணலாம். இப்போ வந்து நூற்றுக்கணக்கான கோடியில் ஊழல் போகும்போது அது வந்து உங்களால் கரன்சி நோட்டில் வைக்க முடியாது. அடிப்படையாக அதற்கு இப்போ எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஒரு ஷேர் பரிமாற்றத்தில் நடக்கிற ஊழல் இந்த மாதிரி தான். ஸோ வருமான வரித்துறை சோதனைகள் நடத்துவது சற்று தாமதம் இருந்தாலும் அந்த ஆதாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அதிகம். அதனால தான் ஒரு 2 நாள் டிலே ஆனாக்க கரன்சி நோட் சிக்கிறது கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர இந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸோ இல்லை இந்த எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன்ஸ் நிச்சயமா இருக்கு. இப்போ இந்த 50-60 அதிகாரிகள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ இமினண்டா நமக்கு அது தெரியுது. அடுத்த சில நாட்கள்ல 1-2 நாட்கள்ல நம்ம சில முக்கியஸ்தர்களுடைய வீடுகள்ல சில ரெய்டுகள் வந்து எதிர்பார்க்கலாமா? அதோடைய அறிவியல் அது முதல்ல என்ன காரணத்துக்காக வந்து நிச்சயமா வந்து தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்படுவது இந்த ரெய்டுகள் தொடரப்போகின்றன அப்படிங்கிறது தான் பரவலாக நமக்கு கிடைக்கிற செய்தி. ஆனால் இந்த அதிகாரிகள் அதற்குத்தான் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்களா என்று நம்ம யாருமே நாளிதழ்கள் என்ன சொல்லப்படுதுன்னா, நேற்றே கூட நம்ம பேசணும், ராமமோகன் ராவ் அவர்களுடைய வீட்டுல ஒரு டைரி கைப்பற்றப்பட்டது. அதுல வந்து பல முக்கியஸ்தர்களுடைய பெயர்கள் இருக்கிறது. அதுல வந்து அதிகாரிகள் இருக்கிறார்கள், அமைச்சர்கள் பெயர்கள் கூட, முன்னாள் அமைச்சர் இன்னாள் அமைச்சர் பெயர்லாம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே மீடியால வந்துட்டு இருக்கு. இதுல எனக்கு என்ன கேள்வி இல்ல ப்ராப்ளம் அப்படின்னா, இதுல வருமான வரித்துறையில் இருந்தோ இல்ல எந்த ஒரு அரசு தரப்பில் இருந்தோ அதிகாரப்பூர்வமா இதுல எனக்கு கைப்பற்றப்பட்டதா அந்த டைரி, அதுல இருக்கா இல்லையா, இல்ல எவ்வளவு பிடிச்சாங்க, என்ன பிடிச்சாங்க, அதை பற்றி இல்ல எவ்வளவு பிடித்தார்கள் எவ்வளவு கிடைத்திருக்கிறதுங்கிறது அப்பப்போ அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது வந்து வழக்கம், முன்னாடி நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா அந்த மாதிரி டைரியில் இருக்கா, யார் பேர் இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையே அதுதான். ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்கும்னு, இவர் பேர் இருந்துச்சு அவர் பேர் இருந்துச்சுன்னு ஒரு டைரியிலன்னு சொல்லவே முடியாது. ஸோ அந்த அவங்க கிட்ட கிடைத்திருக்கிற ஆதாரத்தினுடைய அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அவர்கள் தொடர வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த அடிப்படை நோக்கம். ஸ்டேட்மெண்ட் சில டைம் என்ன சொல்லுவாங்க, we found so much, இவ்வளவு ரொக்க பணம் இருந்தது, இவ்வளவு தங்கம் இருந்தது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த பர்டிகுலர் கேஸ்ல அதிகாரப்பூர்வமாக அத்தகைய ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்படவில்லை. அதற்கு காரணம் என்னவா இருக்கலாம் என்று யூகம், இது 100க்கு 100 நமக்கு தெரியாது. என்னன்னா இது வந்து முன்னும் முடியாத ஒரு கம்ப்ளீட் ஆகாத ஒரு மேட்டரா இருக்கு. இன்னும் சில லீட்ஸ் இருக்கலாம். அதெல்லாம் சேகரிச்சுட்டு இவென்ச்சுவலா மேபி ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறது.
ரைட். இது ஆனா இந்த நெட்வொர்க் நம்ம பார்க்கும்போது பெருசாயிட்டே போறத உணர்றோம். முதல்ல சேகர் ரெட்டிங்கிற ஒரு பெயர்ல ஆரம்பிக்குது, அதற்கு பிறகு தலைமைச் செயலாளருக்கே வருது. அங்கிருந்து இப்போ சேகர் ரெட்டியோட மற்ற 2 கூட்டாளிகளுக்கு புதுக்கோட்டையில, திண்டுக்கல்ல ரெய்டு போயிருக்கிறத பார்க்குறோம். அதை தொடர்ந்து இப்போ நம்ம திடீர்னு கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல மாதிரி நடந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். இதுக்கு தொடர்பு இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் ஊடகங்கள்ல ஸ்பெகுலேஷன், இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா. பட் வருமான வரித்துறை அதிகாரிகளுடைய சோர்சஸை கோட் பண்ணி பேப்பர்ல என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு பெரிய நெட்வொர்க் போல தெரியுது, அதை நாங்க அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அதை போய்கிட்டே இருக்கோம், அடுத்தடுத்து எங்களுக்கு எங்க ஒரு கான்டாக்ட் கிடைக்குதோ அங்க அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கும், ஒரு க்ளூ கிடைக்கும் போது அடுத்த இதுக்கு போயிட்டே இருக்கும் அப்படின்னு. அப்போ இது ஒரு லார்ஜர் இஷ்யூ மாதிரி தெரியுதா? இது வருமான வரித்துறையை தாண்டி அமலாக்கத்துறைக்கோ சிபிஐக்கோ போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமா வந்து உங்களுக்கு எப்போ ஒரு மிகப்பெரிய சீஷர் நடக்குதோ அது இன்கம் டேக்ஸ் அன்லெஸ் ஒரு வெறும் வியாபாரி அவர் வந்து வெறும் டாக்ஸ் இவேஷனுக்காக பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இருந்தாலே தவிர, பெரும்பாலான இடங்களில் மணி லாண்டரிங் சஸ்பெக்ட் ஆனாக்க நிச்சயமா வந்து அமலாக்கத்துறை அதனுடைய இடி வந்து அதுல அவங்க ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை தொடர்ந்து சிபிஐயும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இந்த பர்டிகுலர் கேஸ்ல இந்த சேகர் ரெட்டி மேட்டர்ல அமலாக்கத்துறையும் சிபிஐயும் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கையை அவர்கள் எடுப்பார்கள் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. ஆனால் இந்த முன்னாள் தலைமைச் செயலாளர் அவர் மீது நடந்த ரெய்ட்ல வந்து அவர் எங்க அந்த தற்போது இருக்கிறது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அந்த மேட்டர் இருக்கு. அவருடைய மகனை வந்து கொஸ்டினிங்க்கு கூப்பிட்டுருக்காங்க. நாளை அவர் வரக்கூடும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்கு. நேற்றே கூப்பிட்டாங்க. அது ஃப்ரைடேவே முதல்ல ஒரு சம்மன் அனுப்பப்பட்டது. அந்த சம்மனுக்கு அவங்க போகல, அதுக்கு ஏதோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நேற்று நம்ம கமிங் டு தி நெக்ஸ்ட் நியூஸ் எனிவே, திரு ராமமோகன் ராவ் அவர்களும் நேற்று மருத்துவமனையில அட்மிட் ஆன செய்தி நம்ம பார்த்தோம். சோ அவரால வர முடியாத சூழ்நிலை. பட் அவருடைய சன் நீங்க சொன்னது போல நாளை ஆஜராகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. பட் இதுல அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்களுடைய அஃப்கோர்ஸ் நேர்ல கூப்பிட்டு அவங்களை விசாரணை நடத்துறதுங்கிறது இதுக்கான அடுத்த கட்டமா பார்க்க. அதற்கும் மேல் அவர்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்னா கைது போன்ற விஷயங்களுக்கு கூட போகக்கூடும்னு இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ஸ் சொல்லுது. இல்ல நிச்சயமா லாஜிக்கலா எல்லா வழக்கமா நடக்கிறது அதுதான். கொஸ்டினிங்க்கு கூப்பிடுறாங்க, என்ன எக்ஸ்பிளனேஷன் கேட்கறாங்க. அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து சாட்டிஸ்ஃபைடா இருந்தாக்க கைது நடவடிக்கை இல்லாமல் இருக்கும். சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லைனாக்க கைது நடவடிக்கை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இது வந்து இந்த கான்ஸ்பிரசி ஆங்கிள் அப்படிங்கிறத வந்து முழுமையா அது ஃபுல் ஸ்கேலா அது விசாரிக்கப்படுமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா முன்னாடியில் நிறைய வாட்டி பார்த்துருக்கிறோம், ஒரு அரசியல் அழுத்தத்துக்காக ஒரு ரெய்டு கொடுக்கப்படும் பொழுது சில சமயங்களில் முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, அந்த அழுத்தத்துக்கான காரணம் தீர்ந்த பிறகு அதை அப்படியே விட்டுருவாங்க. அந்த மாதிரி நடக்காமல் இருப்பதுதான் நல்லது. இப்போ இதுல அவருடைய சன் அஃப்கோர்ஸ் ராமமோகன் ராவ் அவர்களுடைய மகன் விவேக் என்றவர் ஆஜராகி வருமான வரித்துறைக்கு பதிலளித்தாக வேண்டும். ஒரு சம்மன் அவர் ஏற்கனவே போகாம இருந்துட்டாரு, இப்போ அடுத்தது போயாக வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. பட் திரு ராமமோகன் ராவ் அவர்கள் பார்த்தா தற்போது மருத்துவமனையில இருக்காரு. அப்படின்னும் போது வருமான வரித்துறை அதிகாரிகள் அங்க போய் அவரோட பேசக்கூடியதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது மருத்துவமனையில் யார் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் மருத்துவர்களுடைய அனுமதியுடன், இப்போ ஒரு நபர் வந்து கிரிட்டிக்கலி இல்ல இருக்காரு, அவர் வந்து யாராலையும் கொஸ்டின் பண்ண முடியாதுன்னு மருத்துவர்கள் ஒரு அத்தாட்சி கொடுத்தாங்கன்னா அந்த காலகட்டத்தில் அவரை கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனால் அவர் ஃபிட் டு ஃபேஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னாக்க இவர்களுக்கு உரிமை இருக்கிறது. மருத்துவமனைக்கே சென்று அவரோட பேசுறதுக்கு உரிமை இருக்கிறது. அதற்கு மருத்துவர்கள் ஒரு அனுமதி கொடுக்கணும். அவங்க ஜஸ்ட் இஸ் ஃபிட், ஹி இஸ் ஃபிட். இப்போ இவருக்கு என்ன பர்టిక్యులரா என்ன நோய், நெஞ்சுவலி காரணமா அட்மிட் பண்ணாங்கன்னு மட்டும் தான் சொல்லப்படுது. நெஞ்சுவலிங்கிறது ஒரு சிம்டம். அது வந்து அவங்க இசிஜி பண்ணிருப்பாங்க, அவங்க டெஸ்ட் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அது இருதயத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா இல்லையாங்கிறது வந்து மருத்துவர்கள் தெரிவிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதன் அடிப்படையில் அவர் ஃபிட் டு ஃபேஸ் கொஸ்டினிங்கா இல்லையாங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபிட்டா இருந்தாக்க நிச்சயமா வந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் அங்க போய் அவர் கேள்வி கேட்கறதுக்கான முழு உரிமை இருக்கிறது. ஒரு முக்கியமான செய்தி இன்னைக்கு பார்த்தோமானால், எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். போயஸ் கார்டன்ல இன்னும் ஏன் போலீஸ்காரங்க இவ்வளோ பேர் நிற்கிறாங்க? கிட்டத்தட்ட 200-300 போலீஸ்காரர்கள் அங்கே தொடர்ந்து நிற்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. மறைந்த முதலமைச்சர் அங்கிருந்து சென்ற பிறகும் இப்போ அங்கே வந்து ஒரு அரசு பதவியை வகிக்கக்கூடியவர்கள் யாருமே அங்கே இல்லை.
இன்னுமே அங்க வந்து காவலர்கள் தொடர்ந்து நிறுத்தப்படுவதற்கான காரணம் என்ன? அதுல வந்து அவர்கள் ஏன் தேவையில்லாம அந்த காவலர்கள் ஏன் சிரமத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், அவர்களுடைய மற்ற வேலைகளை அவர்கள் கவனிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கேள்வி எழுப்பி ஒரு அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இந்த ஒரு இது அவர் கேட்குற கேள்வி ஒரு வேலிட் கேள்வி, அதுல கேட்கறதுல எந்த விதமான தவறும் இல்லை. ஏன்னா அடிப்படையா நீங்க பாத்தீங்கன்னா முதல்வர் செல்வி ஜெயலலிதா மறைந்த பிறகு ஒரு 10 நாளோ ஒரு வாரமோ அந்த துக்கம் பீரியட்ல நிறைய பேர் அங்க வந்துட்டு இருந்தாங்க. ஒரு கிரவுட், ஹெவி கிரவுட் இன்னுமே வந்துட்டு இருக்கு. இல்ல இன்னும் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அடிப்படையாக வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அட்லீஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் 10 நாளைக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு. அதே ஜஸ்டிஃபிகேஷன் இன்னுமே இருக்கு. இப்ப நேற்று பார்த்தோம் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு தினத்துல அவர்களுடைய சமாதியில, அதே போல ஜெயலலிதா அவர்களுடைய சமாதியில அவ்வளவு கூட்டம் இருக்கிறது இல்ல எம்ஜிஆர் இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. எம்ஜிஆர் சமாதி ஜெயலலிதா சமாதிங்கிறது வந்து தே ஆர் நவ் கவர்மெண்ட்டுடைய அரசினுடைய இடங்கள். கூட்டம் இன்னும் வருதுன்னு சொல்றேன். அந்த நாளை குறிப்பிட்டு அங்க வரவங்க இங்கேயும் போறாங்க. இல்ல அதாவது அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இல்ல நீங்க ஒண்ணு மட்டும், நீங்க அந்த கிரவுட் வால்யூமை வந்து இங்க பாருங்க, கிரவுட் வால்யூம் இங்க பாருங்க. ரெண்டாவது அரசினுடைய அதாவது அமைச்சர்கள் போன்றவர்கள்லாம் இங்க வராங்க, அதனால ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாங்க. பட் அடிப்படையா இவ்வளவு செக்யூரிட்டி என்ன அடிப்படையில இது என்ன பிரச்சனை ஆகும்? அதிமுக சார்பில் எப்படி பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டம் சார்பாவும் இல்ல வந்து ஜெயலலிதா பேரவை இருக்கிறது, அந்த கிளை கழகங்கள் இருக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன நீங்க அவங்க ஒவ்வொரு நாளைக்கும் டாக்டர் ஜெயலலிதா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு ஒவ்வொரு நாளும் ஊர்ல இருந்து பஸ்ல அவங்க வந்து ஒவ்வொரு இதுவா வந்து இல்ல அது வந்து காவல்துறை எடுக்க வேண்டிய முடிவு இல்ல. என்ன நடக்குது ஜஸ்டிஃபிகேஷன் அதை கொடுக்கணும். என்ன நடக்குது அப்படின்னா அவங்க பஸ்ல கிளம்பி வந்துறாங்க. எவ்வளவு பேர் வராங்க நீங்க கால்குலேஷன் பண்ணிருக்கீங்க? எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா நீங்க எவ்வளவு காவல்துறை நியமிக்கணும்ங்கிறது சொல்லுங்க. அவங்க வராங்க, வந்து என்ன நடக்குது, அவங்க முதல்ல டாக்டர் ஜெயலலிதா அவர்களுடைய சமாதியில போய் அஞ்சலி செலுத்துறாங்க, எம்ஜிஆர் சமாதியில போய் அஞ்சலி செலுத்துறாங்க, நேர திரும்ப போயஸ் கார்டன் போய் அவர்களுடைய வீட்டை பாக்குறாங்க. இது வந்து ஒரு ப்ரொசீஜர்ல அதிமுகவுடைய கட்சியினர் டிசம்பர் 5 வர முடியாதவங்க தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்க. இப்போ அது எப்போ நிக்கும், அது எவ்வளவு பேர் வராங்க, எப்போ அது முடிய போகுது, இதெல்லாம் கேள்விதான். ஆனா அது முடியற வரைக்கும் அங்க செக்யூரிட்டி இருந்து தானே ஆகணும். இல்ல செக்யூரிட்டிங்கிறது வேற. அதாவது நீங்க லா அண்ட் ஆர்டர் பாதுகாக்க வேண்டியது அரசுடைய கடமை. ஆனால் உங்களுக்கு அந்த ப்ரொபோர்ஷனேட் செக்யூரிட்டி இருக்கிறதா? இப்ப இது என்ன ஆகும் சொல்லுங்க. தேவையில்லாமல் ஒரு சர்ச்சை ஏற்பட்டு நிச்சயமாக வர வாரத்துல யாராவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் உயர் நீதிமன்றத்துல நிச்சயமா போட போறாங்க. இது வந்து அரசினுடைய பெயருக்கு தான் வந்து அது ஒரு கலங்கம் ஏற்படுத்தும். எதுக்காக வராங்களோ அதுக்கு ப்ரொபோர்ஷனேட் இல்லைங்க. அதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை பாதுகாக்க வேண்டியது ஒன்று. ஆனால் உங்களுக்கு வந்து பழைய செக்யூரிட்டி இருந்தது போலவே உங்களுக்கு தொடரும் அந்த செக்யூரிட்டி தேவையா அப்படிங்கிறது வந்து ஒன்று. சட்ட ஒழுங்கு பாதுகாக்கிறது இல்ல. அங்க வந்து சரி ஒரு நிமிஷம் எம்ஜிஆர் சமாதியிலோ ஜெயலலிதா சமாதியிலோ எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு காவல்துறையினர் இருக்கிறாங்க? நீங்க அந்த கணக்கு இந்த கணக்கு எடுத்து பார்க்கலாம் இல்லையா? சோ பெரும்பாலானோர் நீங்க ஒத்துக்கிறீங்க ஜெயலலிதா சமாதிக்கு தான் போறாங்க, அப்படி போயிட்டு அதுக்கு பிறகுதான் வந்து போயஸ் கார்டன் வர்றாங்க, நீங்களே ஒத்துக்கிறீங்க. இல்ல அதான் அந்த மாதிரி நடக்கும் பொழுது எவ்வளவு நபர்கள் இங்க போலீஸ் காவல்துறையினர் எத்தனை பேர் வந்து சமாதிகள்ல நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க காவலுக்குன்னு பாருங்க. அதே அளவு இங்க நியமிக்கலாமே உங்களுக்கு லா அண்ட் பிளஸ். ரெண்டாவது ஒன்று, இங்க வந்து ஒரு ப்ரொசஷனோ ஒரு ஊர்வலமோ இல்ல மக்கள் வந்து கூடி அங்கேயே தங்கி இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இல்லை. வராங்க, போயிட்டே இருக்காங்க. சோ அதற்காக திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றது வந்து கிட்டத்தட்ட 240 காவல்துறையினர் நியமிக்கப்பட்டிருக்கிறாருங்கிறாங்க. இது என்னன்னா தேவையில்லாமல் அரசுக்கு ஒரு சர்ச்சை ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து நீங்க இப்படிதான் டிஃபெண்ட் பண்ணுவாங்க. நீங்க டிஃபெண்ட் சொன்ன மாதிரி தான் அவங்களும் போய் நாளைக்கு நிறைய மக்கள் வராங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் சொல்லி தான் டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இது நிச்சயமா நீதிமன்றத்துக்கு போகும். தேவையில்லாம இதை வந்து விசிபிள் போலீசிங்னு வாங்க. அதே அளவு செக்யூரிட்டி யூனிஃபார்ம் போடாத காவல்துறையினர் நின்றாங்கன்னா யாருக்கும் தெரியாது. ஏன் இது வந்து ஒரு சர்ச்சை ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். இது எதிர்க்கட்சி தலைவர் காவல்துறையினர் வந்து இதே செக்யூரிட்டி அவங்க கொடுக்கலாம் யாருக்கும் தெரியாம. பிளெயின் கிளாத்ஸ்ல அவங்க மஃப்டில காவல்துறையினர் நியமிச்சாருன்னா இவ்வளவு பெரிய சர்ச்சை வராது. அதுக்கு தேவையில்லாமல் இடம் கொடுக்குறாங்க. அதை வந்து விசிபிள் போலீசிங் அவங்க குறைச்சிக்கிட்டு செக்யூரிட்டி கண்டினியூ பண்ணா கூட யாருக்கும் தெரியாது. ரைட். ஸோ எவ்வளவு கிரௌட் அங்கே வருது அப்படிங்கிறத பார்த்து அதற்கு ஏற்றவாறு அங்கே வந்து லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான விஷயம் வந்து கொடுக்கப்படலாம். அதே அளவிலான போலீஸார் இன்னுமே தொடர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத எழுப்புறீங்க. நிச்சயமா அது பார்க்க வேண்டியிருக்கிறது. இதை தாண்டி நம்ம அடுத்த தமிழகம் சார்ந்த இன்னொரு விஷயத்துக்கு வரும்போது, தமிழகத்துக்கு புது ஆளுநர்
யாரு இவர் வித்யாசாகர் ராவ் அவர்களே தொடர போகிறாரா, இவர் ஒரு பொறுப்பு ஆளுநரா இப்போ மகாராஷ்டிரா தமிழ்நாடு ரெண்டையுமே கவனிச்சிட்டு இருக்காரு. அப்போ ஒண்ணு இவர் முழுசா தமிழ்நாட்டுக்கு மாறணும், இல்ல முழுசா மகாராஷ்டிராக்கு மாறணும், வேற ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் வரணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இப்ப இருக்கிறது. அதுவும் குறிப்பா டாக்டர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இங்க ஒரு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல ஒரு நிரந்தர ஆளுநர் இருந்தா பெட்டர் அப்படிங்கிற பல தளங்கள்ல சமூக ஆர்வலர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம். அப்படின்றும் போது இது தொடர்பாக படுத்தி இன்னொரு செய்தி பார்த்தா, நம்ம கர்நாடகாவுடைய மூத்த பாஜக தலைவர் சங்கரமூர்த்தி அவர்கள் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை சந்திக்கிறார். நேற்று எதேச்சா பிரதமர் மோடி மகாராஷ்டிரா போயிருக்காரு, அங்க வித்யாசாகர் ராவ் அவர் சந்திக்க நேரிடுகிறது. ஸோ இந்த இது ஓடிட்டு இருக்கு. ஸோ ஒன்னு சங்கரமூர்த்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு கவர்னரா வரக்கூடும் அப்படின்ற ஒரு பேச்சும், இல்ல வித்யாசாகர் ராவ் அவர்கள் இங்க பர்மனண்டா போடப்பட்டு சங்கரமூர்த்தி அவர்கள் மகாராஷ்டிராவுக்கு போடக்கூடும் அப்படிங்கிற பேச்செல்லாம் ஊடகங்கள்ல ஸ்பெகுலேஷனா ஓடிட்டு இருக்கு. இதுல வாய்ப்புகள் எப்படி இருக்கு? இல்ல, அதாவது எந்த ஒரு அரசு ஆட்சியில் இருந்தாலும் அவங்க கட்சியை சேர்ந்தவர்களை வந்து ஆளுநர்களாக நியமிக்கிறாங்க. காங்கிரஸ் தொடர்ந்து பல ஆண்டு காலமாக அதை செஞ்சிருக்கிறாங்க. இப்ப பாஜக அதே செஞ்சிட்டு இருக்காங்க. சோ அது வந்து ஒரு ஷீலா தீட்சித் அவர்கள் வரைக்கும் அந்த முதலமைச்சர் பதவி டெல்லியில முடிச்சிட்டு உடனே கேரளாவுடைய கவர்னராக ஷீலா தீட்சித் நியமிச்சாங்க. காங்கிரஸினுடைய கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமா செஞ்சிட்டு இருக்காங்க. பாஜக அதே தொடர்ந்து தான் செஞ்சிட்டு இருக்காங்க. சோ அது வந்து வித்தியாசமாக ஒன்றும் செய்யல. சோ அவர்கள் கட்சியிலிருந்து அவர்கள் ஒருத்தரை நியமிக்கிறது வந்து வேற விஷயம். ஆனால் இங்க ஒரு என்ன சிக்கல், இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது வந்து திரு சங்கரமூர்த்தி நியமிக்கப்படலாம் அப்படிங்கிற ரோசையாங்கிற டேர்ம் முடிந்த பிறகு. ஆனால் முதல்வர் வந்து விருப்பப்பட்டது, அப்போ செல்வி ஜெயலலிதா விருப்பப்பட்டது திரு ரோசையா தொடர வேண்டும். ஆனால் எந்த யூபிஏ அப்பாயிண்டியும் அவங்க திருப்பியும் கண்டினியூ பண்றதுக்கு இந்த அரசு அலோவ் பண்ணல. ஸோ அதனால திரு ரோசையாவுடைய டேர்ம் முடிஞ்ச பிறகு அவர் போயிட்டாரு. அதுக்கு பிறகு யார் வரணும்? இதுல என்ன ஒரே ஒரு சிக்கல்னா, கர்நாடகாவுடைய நமக்கு அந்த காவேரி பிரச்சனை இருக்கும் ஒரு சூழலில் அந்த மாநிலத்தில் சேர்ந்த ஒரு நபர் வந்து தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டால் அவர் எவ்வளவு நேர்மையானவராக இருந்தாலும் நல்லவராக இருந்தாலும் டோட்டலி அவர் அன்பயஸ்டாக இருந்தாலும் மக்களிடையே ஒரு சர்ச்சை ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை. இது வந்து ஒருத்தரை தான் நீங்க சொல்ற மாதிரி திரு வித்யாசாகர் ராவ் தமிழ்நாட்டுக்கு நியமிச்சுட்டு திரு சங்கரமூர்த்தி மகாராஷ்டிராவுக்கு நியமிச்சா அந்த அளவுக்கு பெரிய சிக்கல் இல்லை அப்படிங்கிறது ஒரு காவிரி பிரச்சனையில ஆளுநர் என்ன செய்ய முடியும்? இல்ல, நியாயமாக இதை பத்தி நம்ம there should not be any talk. அரசியல் கட்சிகள் இல்ல, நிச்சயமா அரசியல் சாசனப்படியே ஒரு இரு மாநிலங்களுக்கு இடையே நதிநீர் பிரச்சனை அப்படின்னா ஒரு கவர்னருக்கு அதுல ரோலே இல்லையே. கவர்னருக்கு ஒரு ரோல் இல்லைங்க. கவர்னர் will be put in an embarrassing position. அதாவது அதை பற்றி ஒரு he does not have to make any decision. அதுல அவர் ஏதோ முடிவு நாங்க வந்து எங்களுக்கு காவிரி தண்ணி வேண்டாம்னு சொல்லவோ வேணும்னு சொல்லவோ ரெண்டுக்குமே அவருக்கு உரிமை இல்ல. அவர் மேபி அட்வைஸ் வேணா கொடுக்கலாம். இல்ல அட்வைஸ் கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. என்னன்னா ஒரு தேவையில்லாமல் ஒரு சர்ச்சை உண்டாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது உங்களுக்கு வந்து இது வந்து நியாயம் நான் சொல்லவே இல்லை, தப்பு. அந்த மாதிரி உண்மையாகவே அவர் நேர்மையாக நபராக இருக்கலாம், அன்பயஸ்டாக இருக்கலாம், எது சட்டப்படி நடக்கணும் அதுதான் நடக்கணும்னு கூட சொல்லலாம். ஆனால் அது வந்து ஒரு பேச்சு வருவதற்கான ஒரு இடம் கொடுக்கிறது. இதே நம்ம ஏன் பாசிட்டிவா பார்க்க கூடாது? ஒரு கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு நபர் தமிழகத்துக்கு ஆளுநரா வராரு அப்படின்னும் போது இதை வந்து தமிழகத்துக்கும் கர்நாடகத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பா ஏன் அது இருக்கக்கூடாது? அவர் நம்மளோட சைடை அங்க எடுத்து சொல்லலாம், அவங்களோட சைடை இங்க எடுத்து சொல்லலாம். அதற்கான ஒரு பாலமா அவர் ஏன் இருக்கு? இல்ல, அதாவது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். உதாரணத்துக்கு இது வந்து நடக்கும்னு நான் சொல்லலை, ஆனா ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆர்டினன்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் பாஸ் பண்றாங்க. யார் கையெழுத்து போடணும்? ஆளுநர் தான் கையெழுத்து போடணும். ஆளுநர் கையெழுத்து போட மறுத்துட்டாருன்னா இந்த மாதிரி ஒரு சிக்கல் வரும்னு நான் சொல்லவே இல்லை. இவர் மிகவும் நேர்மையான நபராக இருக்கலாம். இதை பற்றி நாம இந்த மாதிரி ஒரு ரீஜனல் பேசிஸ்ல பேசுறதே தப்பு. இல்ல, பாயிண்ட் இஸ் அது நம்ம எதிர்மறையா பார்க்கிறதுக்கு ஏன் நேர்மறையா பார்க்க கூடாதுன்னு கேக்குறேன். அவரே ஒரு அந்த ஆர்டினன்ஸ் அவர் என்கரேஜ் பண்ணலாம், இல்ல வந்து கர்நாடகால அந்த பிரச்சனை இருக்கு, நீங்க இந்த மாதிரி சொல்யூஷன் அங்க கொண்டு போய் கொடுங்க. ஏன்னா அவருக்கு கர்நாடகாவோட கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும். இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டு கிரவுண்ட் ரியாலிட்டி அவர் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். அப்படின்னும் போது இங்க இருக்கிற ரெண்டையும் எடுத்து ஒரு சரியான ஆலோசனையை வழங்கக்கூடிய நபரா அவர் இருக்க முடியும். ரெண்டு இருக்கலாம். ஆனால் இதுல என்ன ஒரு சிக்கல் என்றால், தொடர்ந்து நம்ம பார்த்திருக்கிறோம், கர்நாடகாவில் அரசியல் தலைவர்களாக இருந்திருக்கிற நபர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த காவிரி பிரச்சனை போன்ற ஒரு மாநில பிரச்சனை வரும்போது எல்லாம் ஒன்றாக தான் சேர்ந்துக்கிறாங்க. அவங்க ஜேடிஎஸ்ஸாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், எல்லாரும் ஒன்றாக தான் இருந்திருக்கிறார்கள். ஸோ அந்த மாதிரி வந்து அவர் கர்நாடகாவிலிருந்து அவர் அரசியல் செய்த நபர் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டு பக்கம் இருக்கும் நியாயத்தை
எடுத்து கர்நாடகாவுக்கு சொன்னால் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு நபராக இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ஆகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இது சர்ச்சை வருவதற்கான வாய்ப்பு அதிகம். தேவையில்லாம ஒரு சர்ச்சைகள் நம்மளே கிரியேட் பண்ண வேண்டாம். தப்பு. நம்ம அந்த மாதிரி சொல்றது தப்பு. அரசியல் கட்சிகளும் ஒரு நபர் அந்த மாதிரி நடந்து கொள்ளாத வரைக்கும் அவர் மேல ஒரு குற்றம் சாட்டுறதோ இல்ல ஒரு சார்ஜ் he may do this ஹைப்போதெட்டிக்கலா நம்ம சொல்றது தப்பு. ஆனால் அதற்கு ஒரு வாய்ப்பு மத்திய அரசு அளிக்கும். நேற்று மகாராஷ்டிரா மும்பையில சத்ரபதி சிவாஜி அவர்களுக்கு நினைவிடம் கட்டுவதற்கான துவக்க விழா நடைபெற்றது. அது அரபிக் கடலுக்கு நடுவுல ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான அந்த இமேஜ் பார்த்தாலுமே தெரியும். ஒரு ரொம்ப பிரம்மாண்டமான சிவாஜி மகாராஜுக்கு அவங்க நீண்ட நாட்களா இருக்கக்கூடிய ஒரு ப்ரொபோசல். கிட்டத்தட்ட என்சிபி காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும் போதுல இருந்தே அங்க சொல்லிட்டு இருக்காங்க சிவாஜி அவர்களை நம்ம போற்றக்கூடிய அளவுல ஒரு நினைவு சின்னம் அமைக்கணும் அப்படின்னு. சோ அது ஒரு நடுக்கடல்ல அமைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அது ஒரு பெரிய ஒரு டூரிஸ்ட் ஏரியாவாகவும் அதை மாத்துறதுக்கு கிட்டத்தட்ட 192 அடியில அவருடைய சிலை குதிரையில இருக்கிற மாதிரி ஒரு கம்பீரமான சிலை. அதை சுற்றி அதை சின்ன சின்ன ஆடிட்டோரியம், அதே போல சாப்பிட்றதுக்கான ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் வச்சு ஒரு பெரிய அளவில் அதை பிளான் பண்றாங்க. கிட்டத்தட்ட 3600 கோடி ரூபாய் செலவில் அது பிளான் பண்ணப்படுது அப்படின்னு. அதற்கான அடிக்கல் நாட்டு விழா நேற்று நடைபெறுகிறது. அதுல பிரதமர் மோடி பல கருத்துக்களை பிரச்சனைகள் எல்லாம் பேசுறாரு. நம்ம அவருடைய ஸ்பீச்சுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த மெமோரியல்லே கூட ஒரு சர்ச்சைகள் கிளம்பி இருக்கிறது. ஒண்ணு அது கடலுக்கு நடுவுல கட்டுறதுனால மீனவர்களுடைய வாழ்வாதாரம் அங்க பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற போராட்டங்கள் நேற்றே கூட சில போராட்டங்கள் நடந்ததை பார்த்தோம். அதை தாண்டி இதோட பட்ஜெட் சில கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. இவ்வளவு செலவு வெறும் ஒரு நினைவு சின்னத்துக்கு இவ்வளவு செலவு தேவைதானா? இது பாம்பேல இருக்கக்கூடிய அனைத்து கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸையும் ரன் பண்றதுக்கான பட்ஜெட்டை விட இது அதிகமா இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் எதிர்க்கட்சிகளால். முதல்ல இது 192 அடி 192 மீட்டர், 680 அடியோ 690 அடி. திருவள்ளுவர் சிலை நம்ம கன்னியாகுமரியில் 133 அடி. இது 5 மடங்கு திருவள்ளுவர் சிலை விட உயரம், 5.5 மடங்கு உயரம். ஸோ முதல்ல 2004 காங்கிரஸ் என்சிபி ஆட்சி இதற்கு ஒரு திட்டம் கொண்டு வராங்க. அப்போ அவங்க நிதி ஒதுக்கீடு எவ்வளவு ஆகும்னாக்கா 100 கோடி. அது வெறும் சிலைக்கு 100 கோடி அவங்க மதிப்பீடு போடுறாங்க. அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் 2009 இது கிட்டத்தட்ட ஒரு 700 கோடி ஆகுது. சோ அது என்னன்னா வேலை தொடங்கல, எதுவுமே வேலை ஆரம்பிக்கல. இல்ல ஆனா என்ன பண்றாங்க, யாரோ என்ன சொன்னாங்க, இந்த ஸ்டாச்சு கூட வேற ஏதாவது ஒண்ணு போடலாம், அங்க ஒரு பார்க் ஒண்ணு பண்ணலாம், அக்வேரியம் இந்த மீன்களை வச்சு அக்வேரியம் ஒண்ணு பண்ணலாம், இது மாதிரி அங்க வரவங்க சாப்பிடுறதுக்கு ப்ரொவிஷன் வேணும், அப்புறம் ஒரு மியூசியம் வைக்கலாம், சிவாஜி பத்தி சிவாஜி மகாராஜை பத்தி விளக்கறதுக்கு ஒரு மியூசியம், இப்படி பண்ணி திட்டம் துவங்குறதுக்கு முன்னாடியே இன்றைய சூழலில் 3600 கோடி. ஸோ இது ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது சிவாஜி மெமோரியல். வெறும் சிலைக்கு ஏன் 3600 கோடி செலவழிக்கிறீங்கன்னு கேள்வி வரும். அதுக்காக சிலை கிடையாது, இது சிலையோட சுத்தி இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து மெமோரியல். இப்போ முதல்ல அடிப்படையாக ஒன்று பார்க்கணும். ஏற்கனவே குஜராத்தில் இதே மாதிரி ஒரு 3000 கோடி 2989 கோடி செலவில் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டின்னு ஒன்று கட்டப்படும். 2 சிலை, இது நீங்கள் மெமோரியல்னு கூப்பிடுங்க, என்ன வேணா பேர் வச்சுக்கோங்க. 6000 கோடி ரூபாய் செலவழிக்க வேண்டுமா அப்படிங்கிறது மிகவும் ஒரு கேள்விக்குறி. அதே சமயம் அரசு இவர்களை கௌரவிக்க கூடாதுன்னு யாருமே சொல்லலை. ஆனால் அடிப்படையாக இந்த சிவாஜி சிலை திட்டம் 100 கோடியில் துவங்கிய திட்டம் ஏன் நீங்க இன்ஃப்ளேஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணா கூட 100 கோடி 2004னா இன்னைக்கு 200 கோடியா இருக்கலாம், 300 கோடியா இருக்கலாம். எப்படி 3600 கோடி ஆச்சு? அது தொடர்ச்சியா வந்த அரசாங்கங்கள் அதை இம்ப்ளிமெண்டே பண்ணலங்கிறதும் அது ஒரு காரணம். பண்ணலங்கிறது இல்ல. நம்ம சென்னை மெட்ரோ ரயில் நம்ம ஆரம்பத்துல போட்ட பட்ஜெட் ஒண்ணு, கடைசியா முடிஞ்சது ஒண்ணு. ஏன்னா நம்ம அதை பண்ணவே இல்ல. ப்ராஜெக்ட் காஸ்ட் ஏறிட்டே தான. ப்ராஜெக்ட் காஸ்ட் 100 கோடி ரூபாய் நீங்க மதிப்பீடு போடும்போது 2004ல அது எப்படியும் 3600 கோடி ஆறதுக்கு சான்ஸே கிடையாது. 100 கோடி 2004 நீங்க சொன்னது போல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் தாமோ அதுல சேர்க்கப்பட்டிருக்கு. அதுதான் சொல்றேன். முதல்ல திட்டம் போட்டது சிலைக்கு மட்டும் தான். அதுக்கு அப்புறம் இவ்ளோ இருக்கு. அது நடுக்கடல்ல கட்டறதுங்கிறதுக்கான சேலஞ்சஸ் இருக்கு. இல்ல நடுக்கடல்ல முதலையும் போட்டாங்க. முதல்ல 100 கோடி போட்டதும் திருவள்ளுவர் சிலைக்கு எவ்வளவு செலவாச்சு தெரியுமா? 6.5 கோடி ரூபாய். 1990s அது இன்னைக்கு ஒப்பிட முடியாது. 1990sல 6.5 கோடி ரூபாய்ங்கிறது இன்னைக்கு 60 கோடி 70 கோடி மாதிரி. ஆனால் அடிப்படையாக 133 அடி சிலையை கடலில் நிறுவுவதற்கு அன்று காலகட்டத்தில் 6.5 கோடி ரூபாய் தான் செலவாச்சு தமிழக அரசுக்கு. சோ இன்னைக்கு நீங்க 90ஸ்க்கும் இப்போக்கு 20 வருஷம் ஆயிடுச்சு. சரி கணக்கு போடுங்க. 6 கோடிங்கிறது இன்னைக்கு 3000 கோடி ஆகுமா? இல்ல அதுதான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அது சிலை மட்டும் கிடையாது, சிலையை எடுத்துட்டு போய் அங்க வைக்கிற கதை மட்டும் கிடையாது. நான் கேக்குறது அதுக்கான போட் ஜெட்டிஸ்ல இருந்து அதுக்கான ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஆடிட்டோரியம்ல இருந்து மியூசியம்ல இருந்து அவ்வளவு விஷயம் அங்க உள்ள வர கேள்வி என்னன்னா 6000 கோடி ரூபாய் 2 சிலைகளுக்காக. அது நீங்க என்ன வேணா சொல்லிக்க, மெமோரியல் சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க. சிவாஜி மகாராஜ் கட்டிய எவ்வளவோ கோட்டைகள்
அப்படியே இடிபாடா கிடக்குது மகாராஷ்டிரால. அதை வந்து ஈவன் மெயின்டெனன்ஸ் கூட இல்லாம கிடக்குது. நேத்து வந்து ஒரு ஆங்கில சேனல்ல டிபேட்ல எல்லாரும் தான் சொன்னாங்க, ஏன் இந்த ஃபோர்ட்ஸை நீங்க ரெனோவேட் பண்ணக்கூடாது, ஏன் அதை நல்லா மெயின்டைன் பண்ணக்கூடாது? அங்க வந்து சிவாஜி மகாராஜ் அவர் வாழ்ந்த இடம், அவர் கட்டிய கோட்டைகள், அதெல்லாம் விட்டுட்டு நடுக்கடலை கொண்டு போய் நீங்க 3600 நீங்க மெமோரியல் வைப்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. இவ்வளவு செலவழிக்க வேண்டுமா அப்படிங்கிறது, 2 சிலைக்காக 6000 கோடி மக்களுடைய பணம் செலவழிக்க வேண்டுமா என்று கேட்பது ஒரு நியாயமான ஒரு கேள்விதான். பட் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு திருவள்ளுவர் சிலை நமக்கு எப்படி ஒரு லேண்ட்மார்க் ஆயிருக்கோ அந்த மாதிரி ஆகுங்கிறது ஒண்ணு. அதை தாண்டி அதுக்கு இந்த செலவு மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் அவங்க டூரிஸ்ட் வந்து தொடர்ந்து வரப்போறாங்க, அதுக்கான ஒரு லாபம் ஈட்டக்கூடிய இடமாவும் அது லாபம் ஈட்டக்கூடிய. நீங்க யோசிச்சு பாருங்க, வட்டி மட்டும் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 3600 கோடி போட்டா 300 கோடி ரூபாய் ஆகும். ஸோ 300 கோடிக்கும் மேலே அதில் வந்து டூரிஸ்ட் வந்து அதுலேருந்து நீங்கள் பெரிய அளவில் அது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஆகும் அப்படிங்கிறதுக்கு 100க்கு 100 எந்த விதமான ஒரு உத்தரவாதமும் இல்லை. ப்ளஸ் இதனுடைய இந்த ஆர்பிட்ரரினஸ், சிலைகள் மூலம் ஒரு ஹெரிட்டேஜை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு அது வந்து தொடர்ந்து நீடித்து இருக்கு. ஸோ பல அரசுகளை செஞ்சுட்டு இருக்காங்க. மாயாவதி செஞ்சாங்க யூபியில், இவங்க அவர் அம்பேத்கர் சிலைகள் நிறுவினாங்க. அதுக்கப்புறம் அவங்க கட்சியினுடைய சிம்பல் இந்த யானை, அப்புறம் தன்னுடைய சிலைகளும் போட்டுக்கிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு மக்கள் உடைய ஒரு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் நாட்டில் இருக்கு. அந்த அவங்க ஆட்சி காலத்தில் இருக்கும் பொழுது செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆஃப் கோர்ஸ் அவங்களுடைய கட்சியோட சின்னத்தோட சிலை வைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் சிவாஜி சிலை பரவாயில்ல நம்ம வேணா சொல்லலாமே தவிர அதுல போக வேண்டியிருக்கிறது. பட் இந்த ஒரு பிரச்சனையில இந்த ஒரு விழால வந்து பேசும்போது கூட நேற்று மும்பையில 2-3 நிகழ்ச்சிகளை வந்து துவங்கி வைக்கிறாரு பிரதமர் போயிருக்கும் போது. ஒரு கல்வி நிறுவனம், அதே போல ஒரு இந்த பிரச்சனை இந்த சிவாஜி சிலை இதெல்லாம் துவங்கி வைக்கிறாரு. அதுல அவர் பேசும்போது ஒரு விஷயம் ரொம்ப ஹைலைட்டா சொல்றாரு, டிசம்பர் 30ஆம் தேதிக்கு பிறகு இதோட எங்க அதிரடி எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க, இது வெறும் ட்ரெய்லர் தான், இன்னும் மெயின் பிக்சர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வரப்போகிறது, இன்னும் நிறைய அதிரடிகள் காத்து கொண்டிருக்கின்றன. நம்ம வந்து நேர்மையற்ற முறையில் பணம் சம்பாதித்தவர்களுக்கு நாங்கள் நெருக்கடிகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்போம், தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத அவர் ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அவர் சொன்னதுதான் கோவால மற்ற இடங்கள்ல பேசும்போது இந்த டிசம்பர் 30க்கு பிறகு நிறைய விஷயங்கள் மாறும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தாரு. அதற்கான இன்னொரு எக்ஸ்டென்ஷனா இப்போ அவர் மீண்டும் சொல்றாரு. ஏற்கனவே ஒரு கோவால பேசும்போது சொல்லியிருந்தாரு, இப்போ நான் ரூபா நோட்ல குறி வச்சுட்டேன், அடுத்தது வந்து பினாமி சொத்துக்கள் இருக்கிறது, தங்கம் இருக்கிறது, அது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் போக வேண்டி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் எல்லாம் முன்னாடியே கொடுத்திருந்தாரு. ஸோ அதற்கான ஒரு மீண்டும் விஷயங்களை சொல்றாரா, இப்போ அதற்கான ஒரு முன்னோட்டமா இதை சொல்றாரு? இல்ல, இது எதை வைத்து அவர் சொல்றாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். ஆனால் அடிப்படையாக மற்ற அரசுல இருக்கிற மற்ற அமைச்சர்களுக்கும் தெரியுமாங்கிறது ரொம்ப சந்தேகம்தான். ஆனால் அடிப்படையாக இது வந்து அரசு, இந்த இன்ஸ்பெக்டர் ராஜ் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் சொல்லுவாங்க. எல்லாமே வந்து ஏன்னா அந்த அப்ரோச் வந்து அரசு எடுக்க வேண்டுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. தொடர்ந்து வந்து உங்களுக்கு ரெய்டு வரும், உங்க இதெல்லாம் நாங்கள் எடுத்துருவோம் அப்படிங்கிறது, அதாவது நீங்கள் எல்லாருமே திருடர்கள் அப்படின்னா, நீங்கள் பணம் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எஃபெக்டிவாக நீங்கள் யூ ஹேவ் டு ப்ரூவ் யூ ஆர் நாட் அ க்ரூக். அந்த மாதிரி ஒரு அப்ரோச் வந்து சரியானதா அப்படிங்கிறது யோசிச்சுட்டு இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு வளர்ந்து வரும் ஒரு எக்கானமி, எல்லா நாடுகளிலும் அவங்க என்ன பண்றாங்க, சிஸ்டமை ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. சிஸ்டமை ஸ்ட்ரென்தன் பண்ணி அதன் மூலமாக இதை தடுக்கிறதுக்கு எல்லாரும் இப்போ இந்த 15.4 லட்சமோ எவ்வளோ கோடி வந்து திரும்பி வருது டிமானிட்டைசேஷன்ல வங்கிகளுக்கு வருது. இப்போ இதிலிருந்து வந்து அரசு டாக்ஸ் எடுக்கணும். ஸோ ஒரு குறைந்த அளவு டாக்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாங்க, லட்சக்கணக்கான இன்கம் டாக்ஸ் நோட்டீஸ் அனுப்புவாங்க. அது வந்து லிட்டிகேஷன்ல மாட்டும், கோர்ட்ல போயிட்டே இருக்கும், அது வருஷக்கணக்காக அது இழுத்துட்டு இருக்க போகிறது. அது எல்லாத்துக்கும் வந்து அரசிடம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, தேவையான நபர்கள் இருக்கா, எல்லாம் கேள்விக்குறி. ஸோ இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் போது ஒன்று மக்களை எவ்வாறு வந்து ஒரு கோஆபரேட்டிவா கொண்டு போறதுக்கான வாய்ப்பு, சிஸ்டமை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். வெறும் வந்து ரெய்டு பண்ணுவோம் உங்க எல்லாரையும் இது, அதாவது தப்பு செய்யறவங்க இப்போ டிமானிட்டைசேஷன்ல கியூல நிக்கிறவங்க எல்லாமே தப்பு செஞ்சவங்களா? இல்லங்க, அத நான் சொல்ல ரெய்டுக்கு நான் சொல்ல இல்லமா, ரெய்டு கூட ரெய்டு போறதே தவறு நம்ம சொல்ல முடியல. அவங்க போய் ஒரு தரவுகளின் அடிப்படையில தான் போறாங்க. இல்ல ரெய்டு இல்ல எல்லா இது வந்து, அதாவது உங்களுக்கு இப்ப லட்சக்கணக்கான நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க. இப்போ இந்த நோட்டீஸை வந்து உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, உங்களுக்கு எபிலிட்டி இருக்கா? இப்போ என்ன ஆகும்னாக்க, இப்போ பணத்தை வைத்திருக்கிறவங்க இனிமே பணமா கரன்சி நோட்டா வைக்க மாட்டாங்க, வேற ஏதாவது கன்வெர்ட் பண்ணுவாங்க. நீங்க அதை கண்டுபிடிக்கிறது இன்னும் கஷ்டம். பணம் 5 கோடி ஒருத்தர் வீட்டில் இருந்துச்சுன்னா 5 கோடி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அது நிச்சயமா வந்து பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம்.
வேற ஒரு ப்ராப்பர்ட்டிக்கோ ஒரு ஒரு இப்போதைக்கு தான் பினாமி டிரான்சாக்ஷனுக்கான புது சட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பினாமி சொத்துக்களை கண்டுபிடிச்சா அது பினாமி சொத்துன்னு ஐடென்டிஃபை ஆச்சுன்னா அந்த சொத்தே உங்களுக்கு இருக்காது, அது அரசாங்கத்தை எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரியான கடுமையான சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த சட்டங்கள் அமலுக்கு வரும்போது தானே நமக்கு தெரியும் அது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகும். அதாவது என்னன்னா இதுல பாக்குறதே வந்து மக்கள் என்ன பாக்குறாங்க, இந்த சிறிய ஆட்கள் மீது கடும் நடவடிக்கை, இந்த ஸ்மால் டைம் பிசினஸ்மேன், மிடில் லெவல் பிசினஸ்மேன், வியாபாரிகள், இவர்களுக்கு மீது கடுமையான நடவடிக்கை. பெரிய லெவல்ல இருக்கிறவங்க யார் மேலே எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி இல்லையே. அவங்க மேல கேசஸ் இருக்கு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல கேஸ் இருக்கு, இன்கம் டாக்ஸ்ல கேஸ் இருக்கு. யார் மேல நடவடிக்கை எடுக்காத பொழுது மக்களுடைய இந்த நம்பகத்தன்மை எப்படி இருக்கும்? நாங்க வந்து மக்களுக்காக செய்யப்படும் ஒரு நடவடிக்கைனா இதுல இந்த என்டையர் டிமானிட்டைசேஷன் டிரைவ்ல ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் மீது யாராவது ரெய்டு இருக்கா? அவர்களிடம் யாருக்குமே கருப்பு பணம் வைக்கலையா? யார் வெறும் இந்த மிடில் லெவல் வியாபாரிகிட்ட மட்டும்தான் கருப்பு பணம் இருக்கா? மக்களும் சிந்திப்பாங்க இல்லையா, கேள்வி கேட்பாங்க இல்லையா? பெரிய பெரிய தொழிலதிபர் அவங்க யாருமே வந்து கருப்பு பணம் வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. வருமான வரி சோதனை நடந்திருக்கு தமிழ்நாட்டுல. நீங்க சொல்லுங்க அகமதாபாத்ல ஒரு தங்க விக்கிற வியாபாரி ஒருத்தர் வீட்ல அதான் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு அந்த மிடில் லெவல்ல இருக்கிற வியாபாரிகள், ஒரு ஜுவல்லரி நகைக்கடை வச்சிருக்கிறவங்க இல்ல 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 மிக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிகள் வீட்ல மட்டுமே பல கோடி ரூபாய் வச்சிருக்க கூடிய அளவுக்கு ஒரு பெரிய தொழிலதிபர். கரெக்ட். நான் என்ன சொல்றேன், இந்த ஓவரால் ஸ்கேல் ஆஃப் திங்ஸ் 20,000 கோடி 30,000 கோடி மதிப்பு இருக்கிற தொழிலதிபர்கள் மீது யார் மீதும் எந்த விதமான ஒரு ரெய்ட் நடந்த மாதிரியும் இந்த சமீப காலத்துல நியூஸ் கிடையாது. ஆனால் ஒரு வியாபாரி அவன் மேல ரெய்டு இருக்கிறது சரி தப்புன்னு யாருமே சொல்லல. நீங்க ஈவன் ஹேண்டடா இருக்கணும் இல்லையா? அரசியல் கட்சி எவ்வளவு வேணா டெபாசிட் பண்ணலாம், கேள்வி கேட்க மாட்டோம். ஆனா நீங்க வந்து டெபாசிட் பண்ணீங்கன்னா உங்க மேல ரெய்ட் பண்ணுவோம், உங்க மேல நோட்டீஸ் அனுப்புவோம்னா என்ன சிக்னல் மக்களுக்கு போகுது? நீங்க ஈவன் ஹேண்டடா எல்லாரும் மேல நடவடிக்கை எடுங்க. சின்ன ஆள் மேல எடுங்க, நடு வர்க்கத்தில் இருக்கிற மக்கள் மேல எடுங்க, பெரிய ஆள் மேல எடுங்க, மக்களே வரவேற்பாங்க. ஆனால் இவங்க என்ன பார்க்கும்போது என்ன இது பெரிய ஆள் மேல ஒண்ணுமே நடவடிக்கை ஆக மாட்டேங்குது, ஆனா நடுவில் இருக்கிறவங்க மாட்டுறாங்க, சின்ன ஆளுங்க மாட்டுறாங்க. அதனால வந்து நம்பகத்தன்மை கொண்டு வர வேண்டும் என்றால் ஈவன் ஹேண்டட்னஸ் இருக்கணும். பெரிய நபர்கள் மீது, பெரும் புள்ளிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சென்னையில தமிழகத்துல வருமான வரி சோதனைகள் தொடர்ந்து அதிரடியை ஏற்படுத்தி கொண்டே இருக்க, ஏற்கனவே சஹாரா மீது நடைபெற்ற அந்த வருமான வரி சோதனையின் மீது ஒரு டைரி கைப்பற்றப்பட்டது, டைரி மற்ற ஆவணங்கள்லாம் கைப்பற்றப்பட்டன. அது இப்போ தேசிய அளவுல சூறாவளியை கிளப்பிட்டு இருக்கு. அதுல சில என்ட்ரிஸ், குஜராத் சிஎம்னு போட்டிருந்த என்ட்ரிஸோ, மோடிஜி அப்படின்னு போட்டிருந்த என்ட்ரிஸோ, பிர்லா டைரிஸ்லயும் இந்த சஹாரா டைரிஸ்லயும் அவருக்கு டைரக்டா பணம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகத்தை காங்கிரஸ் கட்சி எழுப்புவதற்கு ஒரு காரணம் ஏற்பட்டிருக்கிறது. அவர் ராகுல் காந்தி அவர்கள் நேரடியாக பிரதமர் மீது குற்றம் சாட்டி இந்த விஷயத்துல ஒரு இன்வெஸ்டிகேஷன் வேணும், பிரதமர் பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டு வராரு. நீதிமன்றத்திலும் பிரசாந்த் பூஷன் போன்றவர்கள் அதை எடுத்து செல்ல முயற்சித்திருக்காங்க. பட் பாஜக தரப்புல சொல்லக்கூடிய டிஃபென்ஸ் என்னவா இருக்குன்னா, உச்சநீதிமன்றத்துல பிரசாந்த் பூஷன் இதை எடுத்துட்டு போனப்பவே இது ஒரு சரியான எவிடன்ஸ் இல்ல அப்படின்னு உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு. அதுக்கு பிறகும் அது மேல நம்ம பேசணும். உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் கோர்ட் ஹியரிங் போது அப்சர்வேஷன்ஸ் என்னங்க இதெல்லாம் போய் எவிடன்ஸா கொண்டு வந்திருக்கீங்க, இதை விட பெட்டர் எவிடன்ஸ் இல்லையா உங்களுக்கு, இதை வச்சு நம்ம எப்படி கம்ப்யூட்டர் ஷீட் யார் வேணா அடிக்கலாம் அப்படின்னு நீதிபதிகள் பேசியிருக்கிறார்கள். அது வந்து உத்தரவாக அந்த பெட்டிஷனை வந்து அவங்க டிஸ்மிஸ் பண்ணல. அடுத்த ஹியரிங் ஜனவரி மாதம் 11ஆம் தேதி அந்த மேட்டர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வருது. அதுக்கு முன்னாடி பிரசாந்த் பூஷன் கூடுதல் ஆவணங்களை வந்து அவர் சமர்ப்பிச்சிருக்கிறார். மிக முக்கியமா அதுல ஒண்ணு பார்க்கணும். பிர்லா டைரிஸ் வேற, சஹாரா டைரிஸ் வேற. பிர்லா டைரிஸ் வந்து ஒரு இன்கம் டாக்ஸ் ரெய்டு பிர்லா குரூப் மேல நடக்குது. இது வந்து யூபிஏ பீரியட்ல நடக்குது. அதுல அந்த குரூப் வந்து என்வைரன்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கும் அவங்க சில என்வைரன்மெண்டல் கிளியரன்ஸுக்கெல்லாம் அவங்க ஃபேக்டரிஸ்க்கெல்லாம் வாங்க பார்க்குறாங்க. அப்போ என்வைரன்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு கொடுத்துருக்கிற நாங்க வந்து பேமெண்ட்ஸ் மேட் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுல ப்ராஜெக்ட் ஜே அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய பல தலைவர்கள் பேர் அதுல இருக்கு. அதே மாதிரி இது வந்து பிர்லா டைரி. இது வந்து யூபிஏ காலத்தில், ஆட்சி காலத்துல வந்து எடுக்கப்பட்ட டைரி, சீஸ் பண்ண டைரி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். அதனால அவங்க பேரெல்லாம் இருந்தனால அவங்க ஒன்றும் அப்படியே கவனம் விட்டுட்டாங்க போல இருக்கு. அது அப்படியே நின்றுச்சு. சஹாரா டைரி வந்து ரெய்டு நடந்தது வந்து நவம்பர் 2014, அதாவது திரு மோடி அவர்கள் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் பிறகு வந்தது. அந்த இதுல ரெய்ட்ல வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க டைரிஸ். அதுல வந்து பல நபர்கள், காங்கிரஸ் நபர், மொத்தமா இந்த 2 டைரியும் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15-16 கட்சிகளில் சேர்ந்த நபர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பணத்தினுடைய allegedly given அதனுடைய டீடைல்ஸ் கிட்டத்தட்ட 100 நபர்களுக்கும் அதிகமான பெயர்கள் இருக்கு. சோ இது வந்து பிரதமர் மோடி மட்டும் பேர் மட்டும் தான் இருக்குங்கிறதெல்லாம் இல்ல, எல்லாமே வெறும் குறிப்பு தானே. இல்ல அதெல்லாம் இல்ல 15-16 கட்சியா இருக்கட்டும், 100 அரசியல்வாதிகள் எல்லாம் வெறும் குறிப்புனா. ஒரு நிமிஷம் இருங்க. இதுல வந்து இமெயில்ஸ் இருக்கு,
என்ன காரணத்துக்காக. ஸோ உதாரணத்துக்கு மும்பையில் ஒரு பாஜக தலைவருக்கு 5 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது எதுக்காக, ஹைகோர்ட்ல ஏதோ ஒரு ஜட்மெண்ட்டுக்கு அவங்க கவர்மெண்ட் சைடில் வீக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்காக அப்படின்னு ஒரு குறிப்பு அதில் இருக்கு. அது வந்து உண்மையா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. அப்புறம் அதே மாதிரி இமெயில்ஸ் இருக்கு, கம்ப்யூட்டர் எக்ஸல் ஷீட் இருக்கு, அதுக்கப்புறம் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்கு. மிக முக்கியமாக ஜெயின் ஹவாலா டைரிஸ் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க, அந்த காலகட்டத்தில் வந்துச்சு. அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த டைரிஸ்ல யார் அந்த பணத்தை எடுத்துட்டு கொண்டு போய் கொடுத்தாங்க, என்ன தேதியில கொடுத்தாங்கிறது குறிப்பிட்டிருக்கு. அந்த டீடைல்ஸ் ஜெயின் ஹவாலா டைரியில 2 விஷயம். ஜெயின் ஹவாலா டைரியில பேர் இல்ல, இனிஷியல் தான் இருக்கு. எல்கேஏ அப்படின்னா எல்கேஏ தான் எல்கே அத்வானியாங்கிறது நம்மளா யூகிக்க வேண்டிய விஷயம். அவர் ராஜினாமா பண்ணார், அதுக்கப்புறம் எல்லாமே அக்விட் ஆயிட்டாங்க. ஆனால் இதுல வந்து பேரோட இருக்கு. பல சமயங்களில் இல்ல சிஎம் பொறுத்த வரைக்கும் சிஎம் ஆஃப் சத்தீஸ்கர், சிஎம் ஆஃப் மத்திய பிரதேஷ், சிஎம் ஆஃப் குஜராத், இதை வந்து அந்த சுப்தேந்து அமிதாப்ங்கிறவர் அது எழுதினவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. சிஎம் என்றால் கெமிக்கல்ஸ், குஜராத் கெமிக்கல்ஸ் அப்படின்னு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. ஆனா மற்ற மாநிலங்கள் சிஎம் ஆஃப் மற்ற ஸ்டேட், இதுல டெல்லி சிஎம் இருக்காங்க. அது காங்கிரஸ் அந்த காலகட்டத்தில் ஷீலா தீக்ஷித் இருந்தாங்க. சோ இது வந்து வெறும் பாஜகவுக்கு எதிராகவோ இருக்கிற டைரி கிடையாது. இல்ல சஹாரா டைரிஸ்ல பிரதமர் மோடி அவர்கள் மீது மட்டும் தான் குற்றச்சாட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்ல. 100க்கும் அதிகமான தலைவர்கள் 14 கட்சிகளோ 15 கட்சிகளோ சேர்ந்த நபர்கள் மீது தான் இது சம்பந்தமாய் தவிர, அதனாலதான் வந்து இதனுடைய என்கொயரி ஏன் அளவுல பேசப்படல அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா 100 பேரோட பேர் அதுல இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் தலைவர்களும் இருக்காங்க, பாஜக தலைவர்களும் பேர் இருக்காங்க. எதுக்கு இது ராகுல் காந்தி அவர்களோ பிரசாந்த் பூஷன் அவர்களோ ஒரு 2 இல்ல, முதல்ல இது பிரசாந்த் பூஷன் எடுத்தாரு. அதுக்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி அசெம்பிளில இதை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே விட்டாரு, இதுக்கு மேல ஒரு விசாரணை நடக்க வேண்டும். ஆனா என்ன இதுல சிக்கல் அப்படின்னா, காங்கிரஸுக்கும் இதுல இப்ப காங்கிரஸ் ராகுல் காந்தி இப்போ அக்ரெசிவா எடுத்து எங்களுடைய தலைவர்கள் வந்து இதுல பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு போட்டு போறாரு. அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா அவர் எடுத்திருக்கலாம். இதனால் வந்து ஷீலா தீக்ஷித் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் வேட்பாளராக அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்க மேல இந்த சார்ஜ் இருக்குங்கிறது தெரிஞ்சு அவங்க காங்கிரஸ் அந்த ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய எய்ம் என்னன்னா, இந்த டைரியில ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்தாக்க அது பிரதமருக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தும் அப்படிங்கிற அடிப்படையில் போறாங்க. விசாரணைக்கு தேவையான ஆதாரம் ஒரு பேசிக்கா என்னன்னா, எல்லா மணி ட்ரையல் இல்லை அப்படிங்கிறாங்க. விசாரிச்சாதானே உங்களுக்கு மணி ட்ரையல் இருக்கா இல்லையான்னு தெரியும். ஸோ விசாரணையே நடக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து இது பிரதமருக்கு எதிரான விஷயம் மட்டும் அல்ல, 100க்கும் அதிகமான, அதாவது இந்த கார்ப்பரேட் பாலிட்டிஷியன் நெக்சஸ், மிகப்பெரிய நிறுவனங்கள் எவ்வாறு அரசியல்வாதிகளுக்கு பணப்பட்டுவாடா செய்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயமே தவிர, இது வெறும் பிரதமர் மோடி மட்டும். காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு அது வசதியா இருக்கு, அவங்க டார்கெட் பண்றாங்க, பிரதமர் மோடி பேர் இருக்கு அப்படிங்கிற அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் 100க்கும் அதிகமான அரசியல்வாதிகள் 14-15 கட்சிகளை சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு அதனால விசாரணை இருப்பதில் தவறே இல்லை. சோ இது வந்து ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டால் தான் இன்னும் அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படிங்கிற பார்வை முன்வைக்கப்படுகிறது. விசாரணைக்கு உத்தரவிடப்பட போகிறதா, இது அடுத்த கட்டத்திற்கு இந்த வழக்கு நகர போகிறதா? டாக்டர் சுமன் சொன்னது போல நீதிமன்றத்திலும் மீண்டும் ஜனவரி மாதத்தில் இந்த வழக்கு வர இருக்கிறது. அப்போது நீதிமன்றத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நேர்களே, தற்போது இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். இன்று தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து நிகழ்ச்சி நிறைவு செய்ய அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேரி கிறிஸ்துமஸ். ரைட், மேரி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களோடு தற்போது இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த டாக்டர் சுமந்த் அவர்களுக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.